இதுக்கு வந்து அண்ணாமலையெல்லாம் எந்த விதத்திலையும் காரணமே இல்லை. அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலையை யார் இயக்குகிறார்கள் என்றால் திமுக. திமுக ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சபரீசன் தான் அண்ணாமலையை இயக்குகிறார். என்ன கதை இதெல்லாம்? கேட்குறவன் கேனையனா இருந்தால் எதை வேணாலும் சொல்லலாமா? தினகரன்லாம் வந்து திமுக இருக்கிற திசை பக்கம் கூட போக மாட்டார். அவருடைய கட்சி பேரே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு நபர். ஓபிஎஸ் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சதே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கே 4 வருடமாக திமுக எதிர்ப்பு அரசியலை மிக முக்கியமாக முன்னெடுத்து செய்து கொண்டிருந்த ஒரே நபர் அண்ணாமலை. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த அண்ணாமலை வந்து திமுகவுடைய கையால் திமுகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அமித்ஷாவும் மோடியும் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அண்ணாமலை தனியா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. எதை சொன்னாலும் நம்புறதா? நீங்க எதை சொன்னாலும் நம்புற மாதிரி இருந்ததுன்னா இப்படித்தான் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க எல்லாம். இதே நெரேட்டிவை தான் கூட்டணி வருவதற்கு முன்னாடி அதிமுக பயன்படுத்தியது. பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி, அண்ணாமலை வந்து திமுகவோட கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்னு. இதே நெரேட்டிவை தான் தாவேகா விஜய் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆதவ அர்ஜுனா இதே தான் சொல்றாரு. அண்ணாமலை வந்து திமுகவுடைய கையால் இன்னைக்கு வந்து அண்ணாமலையவே வளைச்சிட்டாங்க திமுக அப்படின்னு அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா, அண்ணாமலையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வந்து அவருடைய அந்த கிரெடிபிலிட்டியை குறைப்பது, எப்படி வந்து அவருடைய நம்பகத்தன்மையை குறைப்பது அப்படின்னா இவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. அதனால தான் பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். பார்த்தீங்களா, இது இப்படி நடக்குது, அதனால தான் நான் சொன்னேன்ல, இதுதான் காரணம். தினகரன் பார்த்தீங்களா அண்ணாமலை பேரை சொல்றாரு. அண்ணாமலை தான் அவருக்கு பின்னாடி இருக்காரு. பார்த்தீங்க, அமித்ஷா வந்து அண்ணாமலையை பார்க்கல. பார்த்தீங்களா, அண்ணாமலை மேலே அவங்கெல்லாம் கோபமாக இருக்காங்க. மோடி வந்து அண்ணாமலையை பார்க்கல. மோடி வந்து பயங்கர கோபமாக இருக்கார் அண்ணாமலை மேலே. இப்படியே வந்து ஒவ்வொன்றா நடக்கிற செயல்களை காட்டி அதற்கு வந்து ஒரு அர்த்தம் கற்பித்து அந்த அர்த்தத்தை அண்ணாமலை மீது சுமத்தி அவர் மேலே வந்து ஒரு படியை போட்டு இதையே திரும்ப 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 ரொட்டேஷனில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.